Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். தேனியைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவர் இன்ஸ்டாகிராம் மூலம் சீமான் தலை எடுக்கப்படும் அப்படிங்கிறதுலாம் குறிப்பிட்டிருக்காரு. இதை ஒரு பெரிய சீரியஸான த்ரெட் மாதிரி தெரியல. இதை ஒரு தனி நபர் செய்ததாக நான் கருதலை. இதுக்கு பின்னாடி ஒரு யாரோ பின்னாடி இருந்து மறைவில் இருந்து கொண்டு இவர்களை இயக்குகிறாங்க என்பதுதான். அப்போ இந்த கட்சியில் மகளிர்கள் எவ்வளோ மோசமாக நடத்தப்படுவாங்க, மகளிர்கள் தனக்கு அடிமையாக தான் இன்றைக்கி நடத்தப்படுகிறார்கள். அதில் ஒன்று தான் மேயர் அவர்களும். பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. அவர்களுக்கு நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவங்க பட்ஜெட்டில் என்ன பேசுனாங்க, நீங்கள் தனியாக நீங்கள் ஒரு காணொலி வெளியிடுங்க, அவங்களோட பேட்டி எடுங்க, உண்மையிலே தெரியாது அவங்களுக்கு. நீங்கள் சந்திக்க வேணாம்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் இதை பிரகடனப்படுத்திக்கே வேணாம். நீங்கள் பாட்டு ஒரு சாதாரணம் இறங்கி நீங்கள் பாட்டு சாதாரணமாக போனால் யாருங்க இது இவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்க, நீங்களே இந்த கூட்டத்தை கூட்டி விட்டு அவர்கள் எல்லாத்தையும் ஏமாற்றி, அந்த சின்னஞ்சிறு பிள்ளைங்களை எல்லாத்தையும் ஏமாற்றி வந்தால் நீங்கள் விஜயை பார்க்கலாம், இப்படிதான் சொல்லி பல மாவட்ட செயலர் கூப்பிட்டுருக்காங்க. கூட்டம் போகுதுன்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி மனம் வருந்தது அப்படின்னா ஏதாவது அச்ச உணர்வா? விஜய் வந்ததுனால் நாம் தமிழர் கட்சிக்கு தான் சரி, அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய திரு சசிகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு தேனியைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவர் இன்ஸ்டாகிராம் மூலம் கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக சீமான் தலை எடுக்கப்படும் அப்படிங்கிறதுலாம் குறிப்பிட்டிருக்காரு. இது தொடர்பாக உங்கள் கட்சியின் இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் இர்மான் கார்த்தி கமிஷனர் ஆஃபீஸ்லாம் போய் புகார்லாம் கொடுத்திருந்தார். என்னதான் நடக்குது? இல்லை, தொடர்ச்சியாக இந்த செயல்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இதே மாதிரி அண்ணனுக்கு எதிராக, கட்சிக்கு எதிராக செய்யக்கூடிய செயல்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் ஒரு நகைச்சுவாக தான் நான் இதை பார்க்குறேன். நான் இதை ஒரு பெரிய சீரியஸான த்ரெட் மாதிரி தெரியல. ஏன்னா அந்த அந்த செய்த இளைஞர் ஒரு ஆர்வ மிகுதியால் இல்லை யாரோ பின்னாடி இருந்து தூண்டுதலின் பேரால் இதை செய்ததை தான் நான் பார்க்குறேன். தனக்கு என்ன நடக்கும், என்ன பிரச்சனைகள், இதன் விளைவுகள் என்னன்னு தெரியாத ஒரு தம்பியாக நான் அதை பார்க்குறேன். யாரோ சொன்னதை கேட்டு தனக்கு ஒரு பெரும் வரவேற்பு கிடைக்கும், இல்லை தன்னை ஒரு அங்கீகரிச்சிருவாங்க, இந்த மாதிரி ஒரு தலைவரை பற்றி எதிர்த்து பேசினா அப்படிங்கிற இடத்துல பேசிட்டு இன்றைக்கி அந்த தம்பி தான் மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டு நிற்கிறார். அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, காவல்துறை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதை ஒரு தனி நபர் செய்ததாக நான் கருதலை. இதுக்கு பின்னாடி ஒரு யாரோ பின்னாடி இருந்து மறைவில் இருந்து கொண்டு இவர்களை இயக்குகிறாங்க என்பதுதான் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய நிகழ்வு. அண்ணனுக்கு எதிராக நடக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே அதை தான் சுட்டி காட்டுது. ஏன்னா ஒவ்வொரு சமூக மக்களாக, ஒவ்வொரு குழுக்களாக இருக்கக்கூடியவர்களை இந்த கட்சிக்கு எதிராகவும் அண்ணன் அவர்களுக்கு எதிராகவும் திசை திருப்பக்கூடிய வேலையை கனகச்சிதமாக இந்த திராவிட குழுக்கள் செய்து கொண்டிருக்கின்றன. அதில் ஒன்று தான் நீங்கள் யூடியூப்பில் ஆரம்பித்து சமூக வலைத்தளங்கள் எல்லாத்துலேயும் அண்ணன் அவர்களுக்கு எதிராக பேசக்கூடிய ஒவ்வொரு வலைத்தளமாக வாங்கி அவர்களுக்கு நிதி உதவி செய்து அவர்களுக்கு எல்லா சுதந்திரமும் கொடுக்கப்பட்டு மிக கொச்சையாக அண்ணன் அவர்களையும் அவர் குடும்பத்தையும் எல்லாத்தையும் பேச சொல்லி அதை பார்த்து ரசிக்கக்கூடிய இடத்துல இந்த திராவிட கட்சி இருக்குது. அதுதான் அதோட வெளிப்பாடு தான் இது எல்லாமே. நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணன் வீட்டிற்கு அந்த இடத்திலே மிகப்பெரிய அளவில் அவங்கள ஒன்று கூட செய்து அவருக்கு எதிராக கோஷமிட செய்து அடித்து விடுவேன், வெட்டி விடுவேன் என்று குத்தி விடுவேன் என்று பேசினதாக இருக்கட்டும், அதை தாண்டி குடும்பத்தை இழிவுபடுத்தி பேசக்கூடிய முக்தார் அவர்களை இவர்கள் ஆதரிக்கிறதா இருக்கட்டும், அவர் மீது எந்த நடவடிக்கையும் நடக்காமல் அவரை தொடர்ச்சியாக இதுபோல் அவதூறுகளையும் மிக கொச்சையாக பேசக்கூடிய இடத்துலையும் வைக்கக்கூடிய இந்த செயல்களை மக்கள் உற்று நோக்கி கொண்டு தான் இருக்காங்க. மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. எவ்வளவு மோசமாக, எவ்வளவு வன்மமாக இந்த செயல்களை செய்ய தூண்டுகிறது இந்த அரசுங்கிறது. அதோட நீட்சி தான் இந்த இடத்துல நிற்கிது. ஏற்கனவே அருந்ததியர் சமூகத்தை நமக்கு எதிராக திருப்பதாக இருக்கட்டும், இல்லை பெரியார் அவர்களை கொச்சைப்படுத்தி பேசிவிட்டார், பெரியார் அவர்களை அவதூறாக பேசிவிட்டார் என்று திரட்டதாக இருக்கட்டும், இல்லை தெலுங்கு சமூக மக்களை நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக திருப்பி விடுவதாக இருக்கட்டும், இதெல்லாம் இவர்களின் இழிவான செயல்கள். இதற்கு எப்போதுமே நாம் தமிழர் கட்சி இரையாகாது, அதற்கு பலியாகாது. எங்கள் கொண்ட கொள்கையிலும் கோட்பாடுகளும் உறுதியாக இருந்து கொண்டு நாங்கள் இந்த தேர்தல் களத்தில்
மிக வீரியமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இல்லை, திராவிடத்தின் பெயரால் பிற மொழியாளர்கள் வந்து உளுந்து கொண்டு அவங்க வந்து அதிகாரத்தில் வந்து எல்லாம் முன்னோக்கி செல்றாங்க, தமிழினம் வந்து தமிழ் சமூகம் வந்து கீழே கிடக்கு அப்படிங்கிறதுல தொடர்ந்து நீங்கள் தானே மேடைகளெல்லாம் முழங்கி வர்றீங்க. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லையே. கருத்தின் அடிப்படையில் நாங்கள் சொல்வதில் பிழை என்றால், தவறு என்றால் விவாதத்துக்கு வாங்க, விவாதிப்போம். அதுதானே ஒரு ஆரோக்கியமான சமூகமாக இருக்கும். இல்லை என்று இல்லை. இத்தனை ஆண்டுகளாக இந்த மண்ணை சூறையாடி இந்த மண்ணில் உள்ள வளங்கள் எல்லாம் சுரண்டியது யார்? நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்கள். இருக்குல்ல, இந்த மண்ணை சார்ந்தவர் ஆளும்போது தானே இந்த சிக்கல்லாம் வருது. இன்றைக்கி நீங்கள் வந்து கேரளாவிலிருந்து வரக்கூடிய அமைச்சர்களையும், ஆந்திராவிலிருந்து வரக்கூடியவர்களையும், தெலுங்கானாவிலையும் வரக்கூடியவர்கள் நீங்கள் அரவணைத்து நீங்கள் அவர்களோடு ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் அவர்களிடம் இருந்து இதையெல்லாம் நீங்கள் பெற்றுக் கொடுத்துருக்கலாம்ல இந்த மண்ணிற்கு. ஏன் எல்லாமே தடைப்பட்டு நிற்குது? அப்போ இந்த கேள்வி வருது இல்லை. இந்த மண்ணை சார்ந்த ஒருத்தர் நாளாக தானே இதெல்லாம் நடக்குது. என்னோட வளங்கள் எல்லாம் களவு போகுது, கொள்ளை போகுது. அப்போ இதற்கெல்லாம் நீங்கள் உறுதுணையாக இருக்கிறீர்கள் என்றால் இந்த மண்ணை நீங்கள் நேசிக்கவில்லை என்பதுதானே அர்த்தம். அதைத்தானே நாங்கள் முன்வைக்கிறோம். இதற்கு முன்னாடி ஆள விடவே இல்லையா என்ன? இதற்கு முன்னாடி மாற்று சமூகத்தினரோ இல்லை மாற்று மொழியினரோ இந்த மண்ணை ஆளலையா என்ன? அப்போல்லாம் நாங்கள் எதுவும் பேசலையே. ஆனால் தொடர்ச்சியாக இந்த செயல்கள் நடந்து கொண்டே இருக்கிறதுல்ல. இதுக்கு ஒரு முடிவு வரணும்ல. இந்த தலைமுறை இந்த நாட்டில் இந்த மண்ணை சார்ந்த ஒருத்தனுக்கு ஆளக்கூட இந்த மண்ணில் தகுதி இல்லைங்கிறதான எங்களோட கேள்வியாக இருக்குது. அப்போ நீங்கள் அதற்கான தார்மீக பதிலை தானே நீங்கள் சொல்லணும். உங்களை நாங்கள் வாழவே வேணான்னு சொல்லலையே. நீங்கள் எந்த மதத்தினராக தான் இருக்குங்க, மொழியினராக இருங்க, இனத்தினராக இருங்க, நீங்கள் இங்கு வாழக்கூடிய அனைத்து எங்களுக்கு என்ன சலுகைகள் இருக்கோ, எங்களுக்கு என்ன உரிமைகள் இருக்கோ எல்லாம் உங்களுக்கும் கிடைக்கும் என்பது தானே எங்களோட கோட்பாடு. நாங்கள் அப்படி இல்லைன்னு சொல்லி, ஆனால் ஆள்வதும் முதலமைச்சராக இருப்பதும் மட்டும்தான் இந்த மண்ணை சார்ந்த மகனாக இருக்க வேண்டும் தானே. நாங்கள் பிரதிநிதித்துவம் கூட இந்த கட்சியிலே இன்றைக்கி நாங்கள் ஆட்சிக்கு வராதுக்கு முன்னாடி எல்லா மக்களுக்கும் நாங்கள் பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்கோமே. அதை செய்து காட்டிய ஒரு தலைமுறை செந்தமிழன் சீமான் அவர்கள் தான் நாம் தமிழர் கட்சியில். ஒரு இடத்துல நீங்கள் வந்து அந்த சமூகத்தை சார்ந்தவன் அதிக பெரும்பான்மையின் இருக்கக்கூடிய இடத்துல அந்த சமூகத்தை சார்ந்தவருக்கு அல்லாது அடுத்து யார் வந்து கடைநிலையில் இருக்கோ அவனுக்கும் அந்த இடத்துல பொறுப்பு கொடுக்கணும், கட்சியிலும் பொறுப்பு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு திட்டத்தை அறிவித்து இன்னைக்கு எல்லார் இடத்துலையும் செயல்படுத்தி கொடுத்துருக்குமே. அப்படியாப்பட்ட எங்களை நோக்கி நீங்கள் கேள்வி கேட்பதும் வன்மத்தை திணிப்பதும் எங்களை நீங்கள் வந்து ஒரு எதிரியாக பார்ப்பதும் தான் எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, வலியாக இருக்குது. உங்களுக்காகவும் சேர்த்து தானே நாங்கள் போராடுறோம். அப்படியாப்பட்டவர்களை இவர்கள் செய்யக்கூடிய தூண்டுதலின் பேரால் இவர்கள் வந்து ஒரு 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 குழுக்கள் ஒரு சமூகத்திற்குள்ள ஒரு சண்டையை மூட்டிக்கொண்டு தான் ஆள வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு நீங்கள் இரையாதீங்கிறோம். தொடர்ச்சியாக நீங்கள் அவர்களின் இதுக்காக நீங்கள் இணங்கி போகிறதுனால தான் இன்றைக்கி எப்படி வந்து வன்னியரும் பறையரும் ஒன்று சேர விடாமல் வட தமிழகத்தில் இருக்கிறாங்களோ அதற்கு முழு காரணம் இந்த திராவிட கட்சி தானே. இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி வந்ததுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து 2 சாதியினரும் சேர்ந்து ஒன்றாக நின்று ஒரே கட்சியில் பயணிக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது அது நாம் தமிழர் கட்சி தானே. இன்றைக்கி தெலுங்கு சமூக மக்களாக இருக்கட்டும், மலையாள சமூகமாக இருக்கட்டும், கன்னடர்களாக இருக்கட்டும், எல்லோரும் ஒன்றிணைந்து ஒரு கட்சியில் பயணிக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியில் இந்த கொள்கை சரியாக இருக்குது, இந்த கோட்பாடு சரியாக இருக்குது, இந்த மண்ணையும் வளத்தையும் காக்கக்கூடிய ஒரு தலைவனாக அண்ணன் சீமான் அவர்களை ஏற்றுக்கொண்டு பயணிக்கிறாங்கல்ல. அதெல்லாம் பொறுக்காமல் இவர்கள் செய்யக்கூடிய செயலுக்கு நீங்கள் பலிகடை ஆகாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கி உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் யார் பார்க்க போகிறா? இன்றைக்கி நீங்கள் தான் சிக்கலில் மாட்டிட்டு நிற்கிறீங்க. அவர்கள் இன்றைக்கி ஆட்சியை சுகத்தில் சந்தோஷமாக இருக்காங்க. அவர்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களோ அவர்கள் பிள்ளைகளோ இன்றைக்கி வந்து பல தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டான். உங்களுக்கு அந்த புரிதல் உண்டாகணும் தான் எங்களோட கவலையாக இருக்குது. இப்போ நாம் தமிழர் கட்சியில் இது மாதிரியான ஒரு எதிர்கருத்துகள் வைக்காமல் இப்படி ஒரு ரியாக்ஷன் வந்து வருமா, எதிர்வினை வருமா? அதுதான் சொல்கிறேன். அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் பெரியாரை பற்றி பேசணும், பெரியார் சொன்னதை எடுத்து பேசியிருக்காங்க, இவ்வளோதான். அப்போ இதை திசை திருப்புறாங்க. ஒரு சொல்கிறாங்க இல்லையா, நம்ம திருவள்ளுவர் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, எப்பொருள் யாரார்வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறார். அவன் சொல்லிட்டாங்கிறக்கா ஓடாரா திருப்பி அதில் சரியா தவறான்னு நீ ஆராய்ந்து பார்த்து செயல்படுறாங்கிறார். அந்த அறிவே இல்லாமல் தானே இருக்கு. 2020 வரைக்குமே வந்து பெரியாரை தூக்கி பிடித்த நாம் தமிழர் கட்சி இருந்து மாறுபடும் போது அது ஏதோ மிகப்பெரிய ஒரு தூய அப்படி இல்லை. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இன்றைக்கும் அண்ணன் அவர்கள் தெளிவாக தான் இருக்காங்க. எங்கள் கட்சியின் நிலைப்பாடு பெரியாரை நாங்கள் முற்றுமூலமாக புறக்கணித்து விட்டு அப்படி நாங்கள் என்னைக்குமே தொடங்கலை. அவர் சொன்ன கருத்துக்களையும் இன்றைக்கும் அண்ணன் பேசி கொண்டு இருக்கிறார். அதில் சரி என்பதை பேசுகிறோம், தவறு என்பதையும் பேசுகிறோம். அது உங்களுக்கு இப்போ வழியை தருது. அவர் சொன்ன கருத்துக்களை தமிழ் மொழிக்கு எதிராகவும் தமிழ் மக்களுக்கு எதிராகவும் இந்த மண்ணுக்கு எதிராகவும் பேசிய கருத்துக்களை பேசும்போது உங்களுக்கு வலிக்குது.
அதுதான் இங்கே சிக்கலாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் செய்துவிட்டு இந்த மண்ணை கபலீகரம் செய்துவிட்டு பெரியார் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறீங்க. அதை நாங்கள் துணிச்சலாக அண்ணன் சீமான் அவர்கள் எடுத்து சொல்கிறாங்க. அதுதான் இங்கே விஷயம். கோட்பாட்டுன்னு என்ற வைத்துக்கொண்டு அவரை பெரியார் அவர்களின் கோட்பாட்டின்படி தான் நாங்கள் செய்கிறோன்னு நீங்கள் வரும்போது இதெல்லாம் சரியானு எடுத்து கேட்குறோம். இங்கே தான் சிக்கல். அவங்களுக்கு அவங்களோட பிரச்சனைகளே என்ன அப்படின்னா, தான் செய்த தவறுகளையும் தான் செய்த அநீதிகளையும் எல்லாத்தையும் மூடி மறைப்பதற்கு பெரியார் என்ற முகமூடியை போட்டுக்கொண்டு வர்றதுனால தான் இங்கு பல பிரச்சனைகள் வந்து தீர்வு காணாமடமே இருக்கு. யாரும் எதிர்த்து கேட்காமலே இருக்காங்க. ஏன்னா பெரியார் பிரச்சனையாயிரும், பெரியாரின் இது பிம்பம் உடைபற்றும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ள போய் மறைங்கிறாங்க. ஏதாவது யாராவது வந்தால் டக்குன்னு பூச்சாண்டி மாதிரி இந்த இதை எடுத்து காட்டிடுறாங்க படத்தை. அப்போ நீங்கள் அதை பற்றி பேச வேண்டிய இடத்துல தானே இருக்கீங்க. அப்போ இந்த மண்ணை சாராத ஒருத்தன் செய்த தவறுகளை இந்த மண்ணில் நாங்கள் இத்தனை ஆண்டு காலம் அவர்களை ஆளை கொடுத்துட்டோம்ல, அது எங்கள் தார்மீக உரிமைன்னு தானே கேட்குறோம். அதில் எப்படி தவறு இருக்க முடியும்? சென்னை மேயர் பிரியா அவர்களிடம் வந்து செய்தியாளர் ஒரு கேள்வி எழுப்புறாங்க. என்ன அப்படின்னா, சென்னை முழுக்க இருக்கக்கூடிய நிறைய வார்டுகளில் வந்து ப்ளீச்சிங் பவுடருக்கு பதிலாக கோலமாவு வந்து நிறைய இடங்களில் வந்து சுகாதார பணிகள் ஈடுபடும் போது துவப்படுது அப்படிங்கிற புகார் எழுந்திருக்கு மக்கள்கிட்ட. இது குறித்து ஒரு டெஸ்ட்டுக்காக இது சாம்பிள் எடுத்து வந்திருக்கோம், இது வந்து நீங்களே பாருங்கள், ஒரு கோலமாவு தான் இருக்குது அப்படிங்கிற இதில் ஒரு செய்தியாளர் காமிக்கிறாரு. உடனே மேயர் பிரியா அவர்களும் அதை பார்த்து இது வந்து ஸ்மெல் எல்லாமே வந்து ப்ளீச்சிங் பவுடர் ஸ்மெல் தான் வருது அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டிருக்காங்க. உடனடியாக கொஞ்சம் கோவப்பட்டு முதல்ல மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணுங்க யாருன்னு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கேள்வியெல்லாம் எழுப்புறாங்க. ஏன் இதுவும் ப்ளீச்சிங் பவுடரில் எதுவும் மோசடி எதுவும் நடக்குது? இல்லை, இது ஏற்கனவே ஒரு தாமு அன்பரசன் அவர்கள்கிட்ட இதே கேள்வியை ஏற்கனவே ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒருத்தர் கேட்டது தான். அவர் மிகவும் கோபமாக பேசிட்டு சென்றார். இதே மாதிரி ப்ளீச்சிங் பவுடர் போடுறதில்ல, அதுக்கு பதிலாக வேற ஒரு இது கலக்கிறாங்க, டெண்டர் வருவதில்லை, எல்லாமே பேசப்பட்டது. அப்போ வந்து இந்த 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 அநீதி, இந்த ஊழல் இது வந்து தொடர்ச்சி, அதான் சொல்லணும் நம்ம. ஏன்னா இன்றைக்கி அவங்க பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன நடக்குன்னே தெரியாது. பாவம் அந்த அம்மாவை நம்ம சொல்லி குறை சொல்லி மேயருங்கிற ஒரு பொம்மை இதுவாக தான் அவங்கள வச்சுருக்காங்களே தவிர அவர்களோட செயல்பாடுகள் எதுவுமே கிடையாது. எல்லாம் இயக்குபவர்கள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சேகர் பாபு அவர்கள் தான் பின்னின்று இயக்குறாங்க. இந்த இடத்துல அவங்கள வந்து ஒரு டம்மி போஸ்ட்டில் தான் அவங்க வச்சுருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இது இவ்வளோ விவரமாக இவர்களை தெரிந்து டெண்டர் விடுறது அதெல்லாம் பற்றி தெரியுமான்லாம் எனக்கு தெரில. அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி வந்து அவங்களோட நிலைமை. 3 ஆண்டுகளுக்கு மேலாக சென்னை மாநகராட்சியில் பட்ஜெட்லாம் தாக்கல் பண்ணியிருக்காங்க அவங்க தலைமையில். ஸோ அப்படி பார்க்கும்போது எப்படி அவங்களுக்கு விவரம் இல்லாமல் நீங்கள் நன்கு புரிஞ்சுங்க. நீங்கள் திமுகவின் ஒரு உட்கட்சி இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி விளக்க வேண்டிய தெரியல. எல்லா இடத்துலையும் நீங்கள் அவர்கள் போட்ட அத்தனை ஒன்றிய செயலாளராக இருக்கட்டும், இல்லை ஊராட்சி தலைவராக இருக்கட்டும், எல்லாமே அவர்கள் வந்து நியமனத்தில் மட்டும்தான். கணவர் கட்சியில் இருப்பார், அந்த இடத்துல பெண்களுக்கான இட ஒதுக்கீடாக இருக்கும். அப்போ அவரோட மனைவியை அங்கே ஒரு சேர்மன் ஆக்கியிருப்பாங்க. அந்த மனைவி என்ன செய்வாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு ஒன்றுமே செய்ய நிழல் தான், அவங்க நிஜம் அவர் தான். எல்லா இடத்துலையும் அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி பல ஊர்களில் வந்து இன்றைக்கி சிக்கல் பிரச்சனைகள் உருவாகி இருக்கு. அங்கு பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட இதில் எதுவுமே இன்றைக்கி வந்து ஒரு எம்எல்ஏ அவர்கள் மிக மோசமாக தன் கட்சியை சேர்ந்த மகளிர் அணியை பற்றி திருத்தணியில் பேசியிருக்கார். அப்போ இந்த கட்சியில் வந்து மகளிர்கள் எவ்வளோ மோசமாக நடத்தப்படுவாங்க, மகளிர்கள் தனக்கு அடிமையாக தான் இன்றைக்கி நடத்தப்படுகிறார்கள். அதில் ஒன்று தான் மேயர் அவர்களும். பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. அவர்களுக்கு நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவங்க பட்ஜெட்டில் என்ன பேசுனாங்க, நீங்கள் தனியாக நீங்கள் வந்து ஒரு காணொலி வெளியிடுங்க, அவங்களோட பேட்டி எடுங்க, உண்மையிலே தெரியாது அவங்களுக்கு. அப்போ அவங்களுக்கு ப்ளீச்சிங் பவுடர் போட்டாலும் தெரியாது, கோலமாவு போட்டாலும் தெரியாது, அதில் பான்ஸ் பவுடர் போட்டாலும் தெரியாது. அதான் உண்மை. மேலோட்டமாக அவர் வந்து ஒரு மேயராக்கி கொண்டு தான் வந்து ஒரு சமூக நீதிக்கு பங்கம் விளைக்கல, நாங்கள் சமூக நீதியை காக்குறோம் அப்படின்னு அப்படிலாம் கிடையாது. நீங்கள் இந்த தடவை மேயருக்கு நீங்கள் பெண்களுக்கான இது கொடுக்கணுங்கிறதுனால தான் கொடுப்பாங்களே தவிர மித்தபடி நீங்கள் வந்து பொது தொகுதியில் ஒரு ஆதி தமிழரை நிறுத்தியிருக்காங்களா? இல்லை, நிறுத்த மாட்டாங்க. என்னைக்காவது கடைபிடிச்சிருங்க. இல்லை அவர்கள் கட்சியில் அந்த மாதிரி ஒரு செயல்பாடுகள் இருக்கா? ஒரு மாவட்ட நிறுத்திருக்காங்களே பொது தொகுதியெல்லாம் வேட்பாளராக யாரை நிறுத்திருக்காங்க சொல்லுங்க? கோயம்புத்தூர்ல தண்டபாணின்னு நினைக்கிறேன். அவர் எம்எல்ஏக்கெல்லாம் போட்டிட்டு இருக்காரு. அப்படியா? எத்தனை இடத்துல? திமுகவின் சார்பாக? திமுக கூட்டணியின் சார்பாக யாருக்கா கொடுத்துருக்காங்களா? விடுதலை சிறுத்தைகள்லேருந்து யாருக்கா கொடுத்துருக்காங்களா? அங்கொன்றும் இங்கொன்றுமா எதாவது நடந்திருக்கலாம். அப்போ ஆர் ராசாவையே நீங்கள் வந்து பெரம்பலூர்லேருந்து நீலகிரிக்கு மாற்றினீங்க, அவருக்கு அங்கேயே போட்டியிட கொடுத்துருக்கலாமே.
அதையும் செய்யலாம். அது வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அது ஒன்று நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர அதுக்கு பின்னாடி போய் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அது வேறு ஏதாவது காரணமாக கூட இருக்கலாம். அப்படிதான் இருக்குமே தவிர மித்தபடி வந்து இவர்கள் அந்த அந்த இடத்துக்கே நகரவே மாட்டாங்க. இன்னைக்கு அவர்கள் வந்து தமிழர் வாரம்னு கொண்டாடுறாங்கங்கிறீங்களா? இத்தனை ஆண்டுகள் 67லேருந்து இருந்திருக்காங்கல்ல, அப்போல்லாம் எங்கே போச்சு? இன்னைக்கு தான் தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு தமிழர் வாரம் கொண்டாடணும், தமிழ் அரசாணை தமிழில் வந்து அரசாணை வெளியிடணும், தமிழில் தான் கையெழுத்து போடணும். இதெல்லாம் எப்போ கொண்டு வர்றாரு? இன்னைக்கு வந்து தன்னோட ஆட்சி கைமீறி போய்விட்டது, தன்னோட அமைச்சர்கள் யாருமே தன் கட்டுப்பாடு இல்லை, கட்சியே தன் கட்டுப்பாடு இல்லை தெரிஞ்சோன்னே இனி அடுத்து 26 தேர்தலில் வந்து நம்மளுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி ஜெயிக்கிறது அப்படின்னோன்னா எதெல்லாம் வந்து தூசி தட்டி எடுக்கணும், எதெல்லாம் சொல்லி இந்த மக்களை வந்து மடைமாற்றலாம், மக்களை ஏமாற்றலாம். அவர்கள் ஒன்று முழு முதல் காரணம் தமிழ். 65 வந்து எப்படி வந்து மொழிப்போர் இதுக்காக இவர்கள் மிகப்பெரிய அளவில் பெரிய போராட்டமாக்கி இந்த மண்ணில் உள்ள மக்கள் எல்லாம் மடைமாட்டச்சு, ஆகா தமிழை காக்க வந்தவர்கள், தமிழுக்காகவே வாழ்ந்தவர்கள், தமிழை தூக்கி பிடிக்கக்கூடியவர்கள் சொல்லி இந்த ஆட்சிக்கு வந்தாங்கல்ல. இன்னைக்கு வரைக்கும் செய்யாமல் இன்னைக்கு 2026 வந்துருச்சு. இப்போ தான் தமிழ் அரசாணைக்கே வந்திருக்காரு அவர். அப்போ இவர்களோட எண்ணமெல்லாம் என்னன்னு தெரிஞ்சிருச்சுல்ல. ஆட்சி நாள் வரைக்கும் நீங்க பார்த்தது திராவிட மாடல் பார்ட் 1 ஆட்சி. இனி நீங்க பார்க்க போறது 26ல வந்து இப்படிதான் திராவிட மாடல் வெர்ஷன் 2.0 அப்படிங்கிறத சொல்றேன். 21ல இப்படிதான் அவர் சொல்லிட்டு வந்தாரு, ஐயா நாங்கள் இதுக்கு முன்னாடி செய்த தவறுகள்லாம் மன்னிச்சிருங்க, இனிமே நாங்கள் தவறுகளே செய்ய மாட்டோம், இது வரைக்கும் ஆமாம் நாங்கள் தவறு செஞ்சுருக்கோம், இனி நாங்கள் செய்ய மாட்டோம்னு கைகூப்பி விட்டு வந்த முதலமைச்சர் தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள். இப்போ சொல்லுவாரா 21லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நாம் தவறே செய்யலைன்னு ஒத்துக்குவாரா? 5 அமைச்சருங்கள்ங்க, 5 அமைச்சர்கள் அவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு போட்டு அவர்கள் மீது வந்து இன்னைக்கு வந்து நீதிமன்றமே அவர்கள் வந்து அவர்களுக்கு எழுதிய தீர்ப்பு தவறுன்னு என்று சொல்லி அவர்கள் அதிலேருந்து எடுத்திருக்காங்க. இன்னைக்கு ஐ பெரியசாமியாக இருக்கட்டும், துரைமுருகன் அவர்களாக இருக்கட்டும், பொன்முடி அவர்களாக இருக்கட்டும், இன்னைக்கு செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், இதெல்லாம் அவர் நியாயப்படுத்துவாரா? இவர்கள் மேல் எந்த ஊழல் கரை இல்லைங்கிறாரா? சொல்லுங்க. தெரிந்தே இத்தனை பேர், இன்னும் தெரியாமல் எத்தனை அமைச்சர்கள். மனோ தங்கராஜ் மலை அங்கேருந்து மலைகள் களவு போடுறதுல அவருக்கு கையில் இது இல்லையா, கரை இல்லையா? சொல்லுங்க. கன்னியாகுமரியில் கொண்டு போகக்கூடிய விழுங்கத்துக்கு கொண்டு போகக்கூடிய மலைகளை உடைத்து நொறுக்குவதில் அவருக்கு தெரியாமல் போயிருக்கா? இதை ஏற்றுக்குவாரா? செந்தில் பாலாஜிக்கு தெரியாமல் சாராயம் ஊழல் நடந்திருக்கா? டாஸ்மாகில் ஊழல் நடந்திருக்கா? 10 ரூபா பாட்டிலுக்கு மேலே எடுத்திருக்காங்களா? பல கோடி ரூபாக்கள் சுருட்டப்பட்டிருக்கா? வெளியிலிருந்து சரக்குகள் வாங்கி உள்ள பாரில் ஓட்டப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் அவருக்கு தொடர்பு இல்லையா? சொல்லுங்க. துரைமுருகன் அவருக்கு மணல் கொள்ளையில் தொடர்பு இல்லையா? இன்னைக்கு போங்க, நீங்கள் போங்க குடியாத்தம் இந்த சைடெலாம் போங்க, வேலூர் சைடு போங்க, ஒற்றுமலைதாக ஆத்துமணல் கொள்ளையில் அவருக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு வந்து யூனிட் அதிகப்படுத்தியிருக்காங்க, இன்னைக்கு குவாரியில் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க, எடுக்கக்கூடிய அளவுகளை அதிகப்படுத்தியிருக்காங்க. யாரை கேட்டு பண்ணுறீங்க? உங்கள் வளத்தை நீங்கள் களவு கொண்டு விடுறீங்களே, இதுக்கெல்லாம் உங்களுக்கு பங்கு இல்லையா? இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு கவுன்சிலர் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவன் சொல்கிறான், இங்கேருந்து எங்களுக்கு தலைமை வரைக்கும் நாங்கள் காசு கொடுத்தாகணுங்கிறான், கட்டிங் கொடுத்தாகணுங்கிறான். இன்னைக்கு ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கணும்னா நான் கட்டிங் 20% நாங்கள் வந்து கொடுக்கணும், தலைமை வரைக்கும் போதுங்கிறான். இதை விட சிறப்பாக அவர் 2026 செய்ய போகிறாரா? பார்ட் 2ல வெர்ஷன் 2ல மக்கள் பாட்டு கொண்டு தான் இருக்காங்க, மக்கள் உன்னிப்பாக உங்களை கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. யாருக்குமே இன்னைக்கு வந்து நீங்கள் போராடின ஒருத்தருக்குமே உரிமையை பெற்று தரல. இன்னைக்கு வந்து உங்களுக்கு நல்லவங்களா தெரியாங்க அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும். இத்தனை நாள் போராடும் போதெல்லாம் எங்க போச்சு? அவர்களுக்கு சட்டமன்றத்தில் 9 கோரிக்கைகளை நிறைவேற்றிருக்காரு. அதை தான் சொல்றேன். நீங்க தோக்க போறீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. வெற்று அறிக்கைகளா நீங்க இன்னைக்கு வந்து நிறைவேற்றுறீங்க, நாளைக்கு நீங்க ஆட்சியில் இருக்க மாட்டீங்கன்னு தெரியுது. அதற்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் இப்ப நீங்க செய்யறது எல்லாமே. இதை விட்டுட்டோம்னா நம்மளுக்கு அடுத்த தடவை இதை வைத்துக்கொண்டு நம்ம அடுத்த தடவை வந்துடுவோம், நாங்கள் வந்தால் அதை செய்வோம். இதோட தொடக்கம் இதுவே வந்து சுருக்கமான இது என்னன்னா, நான் இதெல்லாம் செய்வேன், ஆனால் நீ அடுத்த தடவை எனக்கு வாக்களிக்கணும். அரசு ஊழியர்கள்லாம் என் பக்கம் இருந்தேன்னா நான் அடுத்த தடவை செய்வேன். நீ வந்து நீ கொடுத்த வாக்குறுதியை இன்னைக்கு நிறைவேற்றலையே. 2021 கொடுத்ததே நீங்கள் 550க்கு மேலே வாக்குறுதியில் நீங்கள் நிறைவேற்றலையே. அந்த நிலைமையில தானே வச்சுருக்கீங்க. இலவசத்தை மட்டும் கொடுத்து இந்த மக்களை ஏமாத்தலாம் நினச்சிங்க. அது இலவசம் இல்லை, லஞ்சம். இந்த மக்களை நீங்கள் வந்து இன்னும் ஏமாற்றி அவங்களோட வாக்குகளை பறிக்கிறதுக்காக நீங்கள் ஏற்கனவே வந்து பின் வழியாக கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி மக்கள் காசை எடுத்து, மக்கள் வரிப்பணத்தை எடுத்து அவங்களுக்கே லஞ்சமாக கொடுக்குறீங்க.
தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வந்து மதுரைக்கு ஃப்ளைட்டில் வந்து போனார். ஆனால் அதே சமயம் கொடைக்கானலுக்கு ஜனநாயகன் படத்துக்காக ஷூட்டிங் போனார். ஆனால் அதுக்கு முன்பாகவே சென்னையில் ஏர்போர்ட்டில் வந்து சொல்லிட்டு போனார், அங்கே வந்து ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்க முடியுமான்னு தெரியல, கொஞ்சம் நிறைய நண்பிகள் எல்லாருமே இருக்கீங்க, எல்லாருமே வீட்டுக்கு போங்க, யாரும் பின்தொடராதீங்க அப்படின்னாரு. ஆனால் அதையும் மீறி தாவேகா தொண்டர்கள் அவரை பின்தொடர்ந்ததை பார்த்தோம். அந்த வேன் முன்னாடி அந்த முகப்புலாம் உடைச்சதையும் நம்ம வந்து பார்த்தோம். அப்போ விஜய் உடைய பேச்சை வந்து தொண்டர்கள் மதிக்கலான்னு காட்டுது. அதாவது நான் பலமுறை சொல்லிட்டேன், இவங்களோட கட்சி தொடங்கினதுலேருந்து இன்றைக்கு வரையும் சொல்லிட்டேன், அது ஒரு நகைச்சுவை காட்சிகளாக தான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதப்பட்டு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இளைஞர்களிடம் வந்து ஒரு பெருந்திரளான கூட்டம் வந்து நான் என்ன சொல்கிறேன், ஒரு கட்சியின் தலைவர் ஒரு பெரிய கூட்டத்தை வைத்திருக்காருன்னு என்று நம்பக்கூடிய ஒரு கட்சியின் தலைவர் முதல் தடவையாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து ஒன்று பேசுகிறார். அதுக்கப்புறம் அதுக்கு வருவோம். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இது நாள் வரை பல தடவை நீங்கள் ஷூட்டிங் போயிருக்கீங்க, பல இடத்துக்கு ஷூட்டிங் போயிருக்கீங்க, சென்னைக்குள்ளே இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளே பல இடத்துக்கு போயிருக்கீங்க, நீங்கள் வானூர்தி மூலயமா போயிருக்கீங்க. நீங்கள் சொல்லாமல் போயிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. நீங்கள் சந்திக்க வேணாம்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் இதை பிரகடனப்படுத்திக்கே வேணாம். நீங்கள் பாட்டு ஒரு சாதாரணமாக வந்து இறங்கி நீங்கள் பாட்டு சாதாரணமாக போனால் யாருங்க இது இவ்வளோ பெரிய கூட்டமாக வந்திருக்க, நீங்களே இந்த கூட்டத்தை கூட்டி விட்டு நீங்களே எல்லாத்தையும் வான்னு சொல்லி வச்சுட்டு நீங்கள் வெற்று விளம்பரத்துக்காக இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டி அவர்கள் எல்லாத்தையும் ஏமாற்றி, அந்த சின்னஞ்சிறு பிள்ளைங்களை எல்லாத்தையும் ஏமாற்றி வந்தால் நீங்கள் விஜயை பார்க்கலாம், இப்படி தான் சொல்லி பல மாவட்ட செயலாளர் கூப்பிட்டுருக்காங்க. வந்தால் நீங்கள் விஜயை பார்க்கலாம், மதுரைக்கு விஜய் வந்துடுவார், வந்தால் அவங்கள பார்க்கலான்னு சொல்லி சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வந்து எல்லாத்தையும் ஏமாற்றி ஒரு ரசிகர் மனப்பான்மை ரசிகர் கூட்டத்தை தான் வச்சுருக்காரு. இன்னும் அவங்களுக்கு இன்னும் அரசியல் படுத்தப்படல, பக்குவப்படுத்தப்படல. நீங்கள் அந்த நிலைமையில தான் இன்றைக்கி அந்த கட்சி இருக்குது. உண்மையிலே நான் வருத்தப்படுறேன். திருப்பியும் நாங்கள் நாம் தமிழர் கட்சி தொடங்கிய காலம் முதல் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம், இந்த மண்ணில் இந்த 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 அரசியலில் வந்து நீங்கள் வந்து சினிமா மனப்பான்மையோடு ரசிகர் மனப்பான்மையோடு இருக்கக்கூடியதை முற்றிலும் மாற்றி இந்த மண்ணை இந்த மக்களை சரியாக வழிப்படுத்தி கொண்டு போகணுங்கிறது அந்த நாம் தமிழர் கட்சியோட கொள்கையே. ஆனால் மறுபடி இந்த சீரழிவு கலாச்சாரத்தில் நீங்கள் போய் நிற்கும் போது உண்மையிலே மன வருத்தமாக தான் இருக்குது. சின்ன குழந்தைங்களாம் கொண்டு வந்து காலங்காத்தால் நிற்க வச்சு அடித்து அதுங்க வேனில் தவ்வி குரங்கு மாதிரி சேட்டை பண்ணி மேலேருந்து ஒருத்தன் கீழே குதிச்சு, என்ன இதெல்லாம்? இதை உங்களால் கட்டுப்படுத்த முடியாதா? நாம் தமிழர் மேடையிலே வந்து மழலை பாசறை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழந்தைகள்லாம் பேச வச்சது நம்மளே பார்க்குறோமே. ஏங்க, அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன? சிலம்பாட்டம், ஒயிலாட்டம், பரதநாட்டியம், கராத்தே, இந்த மாதிரி எல்லா கலைகளிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று அவர்களை பயிற்சி கொடுத்து அவர்களை மேடை ஏற்றி அழகு பார்க்கறது நாம் தமிழர் கட்சி. இன்னைக்கு பல சாதனைகளை செஞ்சுட்டு இருக்காங்க சிறுவர்கள். இன்னைக்கு மேடை பேச்சில் இன்னைக்கு இளைஞர் பாசறையை மிஞ்சிட முடியுமா? மாணவர் பாசறையை நாம் தமிழர் கட்சி மாணவர் பாசறையை மிஞ்சிட முடியும்? சவால் விடுறேன்னா அப்பேற்பட்ட இளைஞர்களையும் அப்பேற்பட்ட அடுத்த தலைமுறை பிள்ளைகளையும் வளர்த்து கொண்டு வருவது நாம் தமிழர் கட்சி. இந்த மாதிரியா? பெருந்திரளான கூட்டம் போகுதுன்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி மனம் வருந்தது அப்படின்னா ஏதாவது அச்ச உணர்வா? எங்க நம்ம ஓட் பேங்க் எதுவும் சரிவு ஏற்பட்டு பண்ணுவோம் அப்படின்னு நான் அண்ணன் மறுபடியும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். நல்லா புரிஞ்சுங்க, எங்களோட ஓட்டர்ஸ், எங்களோட வாக்காளர்கள் உறுதியாக அவர்கள் இல்லை. எங்கள்கிட்டேருந்து அவங்க பிரிஞ்சு போகிறாங்க, நாம் தமிழர் கட்சி சரிவை சந்திக்குது, விஜய் வந்ததுனால் நாம் தமிழர் கட்சிக்கு தான் சரிவு, அப்படிலாம் கிடையவே கிடையாது. அப்படிலாம் உறுதியாக கிடையாது. நீங்கள் நன்கு புரிஞ்சுக்கணும், இந்த கட்சியை ஒருத்தர் உற்று நோக்கி வர்றாங்கன்னா இந்த கட்சியின் சரியான கொள்கைகளை, கோட்பாடுகளை, தத்துவத்தை, இந்த கட்சியின் செயல்பாடுகளை பார்த்து அதில் ஈர்க்கப்பட்டு வரக்கூடியவர்கள் தான் நாம் தமிழர் கட்சிக்கு. ரசிக மனப்பான்மையில் யாரும் இந்த கட்சிக்கு வரவே மாட்டாங்க. அப்படி வந்தாலும் அதை மாற்றிக்கொள்ளக்கூடிய இடத்தில் நாம் தமிழர் கட்சி அவர்களை மாற்றி சரியாக செதுக்கப்பட்டு அவர்களுக்கு சரியாக பணிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் திருப்பியும் சொல்கிறேன், இதற்கு முன்பு அஜித் ரசிகலாக இருந்திருப்பான், விஜய் ரசிகலாக இருப்பான், சாதி கட்சியில் இருந்திருப்பான், சாதி தான் முக்கியம்னு சொல்லி பல பேர் அதை விட்டு ஆமாம் அது தவறு என்று மாற்றப்பட்டு கட்சியில் வந்து இருக்காங்க. அப்படி தான் இந்த கட்சியை அவங்களை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கே தவிர இந்த மாதிரி இந்த கூட்டத்தை நாங்கள் வந்து இவரெல்லாம் போயிட்டாங்க, இங்கே இருக்கிறவங்க அங்கே போயிட்டாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. அந்த மாதிரி ஒரு கட்சியாக இருந்தால் 2.2% வாங்கும் போதே கட்சி கரைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் மேலேறி வந்திருக்காது. இந்த கூட்டம் இருந்துச்சுன்னா வந்திருப்பான், தலைவரை பார்த்துட்டா கை காட்டிட்டா இதுவே எனக்கு போதும்னு திரும்பி போயிருப்பான். அப்படி இல்லை, இந்த தத்துவம் பிடித்ததுனால தான் 2.2லேருந்து 8.2% வளர்ச்சி அடைஞ்சு இன்னும் இன்னைக்கு வந்து முதல்ல ஒரு பையன் வந்தான், அதுக்கப்புறம் தன் கூட இருக்கிற அண்ணன் தம்பியை கூட்டிகிட்டு வந்தான், அதுக்கப்புறம் சித்தப்பா பெரியப்பா வந்தாங்க, இன்றைக்கி அப்பா தாத்தா எல்லாம் இந்த கட்சியை நோக்கி நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறாங்க, ஒரே இதில் பயணிக்கிறாங்க. அப்படியாப்பட்ட வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கு தான் நாம் தமிழர் கட்சி. இது வந்து ஒரு ரசிகர் கூட்டம், இன்றைக்கும் ரசிகர் கூட்டமாகவே தான் இருக்குது. இன்றைக்கி அரசியல் படுத்தப்படலைங்கிறதா எங்களோட வருத்தமாக இருக்குது.
இன்னைக்கு எவ்வளோ கொடூரம் பாருங்க. அந்த பிள்ளைங்கள்லாம் பார்த்தோன்னா 5 மணிக்கு வந்துட்டேங்குது ஒன்று, ஒருத்தர் வந்து ஒரு பாட்டியெல்லாம் வந்து ரஜினி வந்திருக்காருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நிலைமையில தான் இருக்காங்க. அவங்களுக்கு யார் வந்திருக்கான்னு கூட தெரில, ஏதோ ரஜினி வந்திருக்காருன்னு கூட்டு வந்திருக்காங்க பல பேரை. இந்த மாதிரி ஆட்கள் தான் வந்து அன்னைக்கு நின்று அடிபட்டு மிதிப்பட்டு பார்க்க முடியும். ஒரு காணொலியெல்லாம் பார்க்குறேன், அவர் வாகனத்தில் போயிட்டு இருக்காரு, குரங்கோட அப்படியே தம்பி அந்த வாகனத்தை உடைக்கிறான். அவங்க தலைவர் உட்கார்ந்துருக்காரு முன்னாடி, அந்த வாகனத்தை ஏறி உடைக்கிறாங்க. அந்த வாகனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்பேற்பட்ட செயல்களை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. என்னைக்கு போய் தியேட்டரில் போய் ஒரு ரசிகன் வந்து படத்தை பார்த்து பட்டாசு வெடித்து கொண்டாடினானோ அதே மனப்பான்மையில் தான் இன்றைக்கும் அப்படி தான் இருக்காங்க. இதை வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து வாக்குகளை வாங்க விடுவோம், வென்று விடுவோம் என்பதெல்லாம் ஒரு கற்பனை தான். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்தை கொண்டு பண்ண மிக்க நன்றி சார். நன்றி.